வெல்கம் பேக். ஸோ பார்த்தசாரதி ப்ரோ வந்திருந்தாங்க. V40 அவங்க கிட்ட தான் இருக்க போகுது. அண்ட் ஐஎம் வச்சுருக்கீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, இனிமேல் தான் வாங்கணும். ஓகே, ஏன்னா அது யூஸ் பண்ணதுக்கான கம்பேட்டபிள் டிவைஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஓகே. N97 மினி மட்டும் வீட்டில் ஒன்று இருக்குது. ஆனால் பரவாயில்லையே, சார்ஜ் சுத்தமாக நிற்காது. சும்மா ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சுருக்கேன். இல்லை நல்ல ஃபோன் ப்ரோ அது. ஏன்னா குட்டியாக கியூட்டாக ஸ்லைட் 97 மினி, அதாவது E7 மாதிரி அந்த சைடில் அந்த லாக் பட்டன் இருக்கும்ல, அந்த ஸ்லைடிங்கு அது கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் இங்கே ஆக்சுவலாக 97 N900 அதெல்லாம் வச்சுருக்கேன். 97 மினிக்கு பில் 97 எடுத்து வச்சேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். 97 வந்து 97 மினி 3.5 இன்ச்சு. ஆமாம், 97 மினி தான். ஆனால் ஹிட்டு 97 வந்து எப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் 30 GB வரும். ஆனால் ஃபோன்ஸில் மெமரி கார்டும் போடலாம். ஆமாம், ஃபோன்ஸில் கிஷ் 97 மினி வந்து 16 GB இன்டர்னல். ஆனால் ஃப்ளூயிடாக இருக்கும் கொஞ்சம். ஓகே ரைட்டு. ஸோ நம்ம ஆள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா கெஃபீன் க்ளீன், அதில் சில்வர் எடிஷன் இருந்ததில் SV அதில் தான் கேட்க போகிறாங்க. உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ப்ரோ. போடுங்க ப்ரோ, எதனா ஒன்று போடுங்க ப்ரோ. டிவைஸ் பில்டே செம்மையாக இருக்கு. ஹெட்ஃபோன்ஸ் தானே? ஆமாம், என்ன போடுறேன் தெரியுமா? நியூலேருந்து தான் போடுவோம். நியூ SJ சூர்யா, ஏன்னா அது அதுலேயும் இருக்கும். அது வந்து அன்பே வருது. கொஞ்சம் 2010க்கு முன்னாடியே போடுங்க. அதான் நியூ 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 போடுறேன். அதெல்லாம் தான் இந்த படம். எப்படி பாருங்க எங்கள் ஆள் எவ்வளோ அழகாக அந்த தாய் பாசத்தில் மிஞ்சிட்டாங்க எல்லாரையும். ஓகே ப்ரோ, கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சா? ஓகே, கேட்குதா? இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. செட்டிங்ஸ் போகிறோம், சவுண்டு போகிறோம், இங்கே போகிறோம். இப்போ பாருங்க, அதை ஆன் பண்ணோடனே எவ்வளோ டிஃப்ரென்ஸு. சவுண்டு கொஞ்சம் வைங்க, என்ஹான்ஸ் நல்லாயிருக்கு. அது சூப்பராக இருக்கும். இது ஷார்ட் தான் நல்லாயிருக்கும். இதுலேயே ஒரு இன்னும் மெர்சலாக்கலாம். அதுக்கு என்னென்னா சரவுண்டு போயிட்டு இது நல்லா இருக்கு. என்னடா சார் இருக்கு? இப்போ இருக்கிற ஃபோன்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபோன்லாம் பார்த்தா பயங்கர ப்ரீமியமாக இருக்கேடா. இல்லை, என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு கேட்கல. அது கேட்காது, அப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் இப்போ டக்குன்னு இங்கே பார்க்குறேன், ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. அந்த கவர் இமேஜ் வந்து, அந்த நியூவோட கவர் இமேஜ் வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது. எல்ஜியில் வந்து பாப் ஆகுது ப்ரோ கலரு. ஆமாம் ப்ரோ, அந்த ட்ரெஸ்ஸோட கலர்ஸ்லாம் பாருங்களேன். அதே HDR எப்படி பாப் பண்ணும். ஆமாம், இதில் பாருங்கள், நான் பிரைட்னஸ் ஏற்றி. இப்போ நம்ம டிவிலேயே வந்து ஒரு இன்புட் கொடுக்கும்போது கொஞ்சம் பிராண்டட் டிவினா வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் டிஸ்பிளே அவுட்புட்டை. அந்த மாதிரி இருக்குது இதோட டிஸ்பிளே. ப்ளஸ் இது 2K ப்ரோ. சரி, ஆமாம் 2K டிஸ்பிளே. நான் இப்போ பிரைட்னஸ் வந்து எல்ஜிலையும் குறைச்சிட்டேன். சரி விடுங்க, எப்பயுமே நல்லா தான் இருக்குது. இது நேச்சுரலாக இருக்குது. அது விவிடாக இருக்குது, நல்லா விவிடாக வைப்ரண்ட்டாக இருக்குது. இத்தனைக்கும் வந்து இன்னும் உள்ளே போய் ப்ரொஃபைல்லாம் மாற்றலாம். அவர் ரீசெட் பண்ணியிருந்தார், அதெல்லாம் மாற்றினா இன்னும் மாறும். இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி. ஓகே, இப்போ இது கேட்டிங்களா ப்ரோ? இப்போ ஒரு பாட்டு கேட்டிங்கல்ல சாம்பிளுக்கு, அதே சாங்கை இப்போ நீங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸில் கேட்டிங்கன்னு வைங்களேன், எதில் கேட்க நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு தான் இது வெக்கமில்லாத செயல் தான், கேவலமான ஒரு செயல் தான். ஆனால் அது கேட்குறதுக்கு எப்படி இருந்தது? செம்மையா. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒயர்ட் ஹெட்ஃபோன் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஒயர்டு வந்து சின்ஹைசரில் வந்து ஓர் இயர். அப்போ நீங்கள் இன்னியர்னு எதுவுமே ரொம்ப இன்னியர் வந்து TWS மட்டும்தான். சரி, ஓகே தாங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு வந்து இந்த இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக அமைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ரியல்மியில் ஒன்று இருக்கு, Air 5 6. ஆமாம், பட் சார். ஆமாம், அதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு பாட்டு எத்தனையோ வாட்டி கேட்டிருப்போம் பாட்டு. ஆனால் இந்த ஹெட்செட்டில் கேட்கும்போது அந்த பாட்டுக்கு பின்னாடி அவ்வளோ மியூசிக் இருக்கான்ட்டு தெரிய வருது. இது வரைக்கும் கேட்காத சவுண்ட்லாம் வந்து கேட்குது. இதே பாட்டு தான் அதே எங்கேயோ ஓரமா ஒருத்தர் உட்காந்து வாசிச்சிருந்திருக்காரியா, புது புது சவுண்ட்லாம் கேட்குது. ஃபேக்ட் ப்ரோ. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்
இந்த MP3 பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது, இந்த டிரான்சென்ட் ஆமாமா. அதில் வந்து ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டால் ஒரு ஒரு தனி குவாலிட்டி வரும். மொபைலோட அதில் நல்ல குவாலிட்டி இருக்கும். அந்த டேஸ் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துது. ஆமாம், வாங்க சார் நானும் உங்களுக்கு வாக்மேன் தரேன் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்து. ஆமாம். இதுலயே ஹைலைட் என்னன்னா ப்ரோ, இப்போ இந்த பாட்டு இதில் கேட்டோம்ல, இது வந்து செம்மையா, அதாவது எல்ஜி ஃபோன்ஸ் இந்த மாடர்ன் ஃபோன்ஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா, இருக்கிறதுலேயே அந்த சிக்னல்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாய்ஸ் இருக்கு இல்லையா, அங்கங்க டிஸ்டார்ஷன் இருக்கும், அது எல்லாத்தையுமே அழகா இது வந்து நல்லிஃபை பண்ணும் ப்ரோ. ஸோ அதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். பட் இதுவே பழசு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதில் வந்து இதோட ஹார்ட்வேருக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதே சாங் இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இதில் 91. ஆமாம், இதில் நான் வந்து அதே சாங் போடுறேன். இந்த ஃபோன்லாம் பார்க்கும்போது எனக்கு அண்ணா ஆர்ச் ஞாபகம் ஆகுது. அண்ணா ஆர்ச்சா? அப்போ அங்கே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு போல. அங்கே நிறைய கடை இருக்கும் அண்ணா ஆர்ச்சில். ஆமாம், அண்ணா நகரில் யூஸ்டு ஃபோன்ஸ் விற்கிற கடை. அங்கே வந்து ரெகுலர் கஸ்டமர் நான். இங்கே வருங்க, வால்யூம் 50% இருக்கு வால்யூம். ட்ரபிள் நல்லாவே இருக்கு, செம ப்ரோ. அதே சாங் தான், தரம் செம ப்ரோ. இந்த ஹெட்ஃபோன்ஸை டிரைவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பவர் தேவைப்படும். அந்த பவர் டெலிவரி இருந்தால் தான் இந்த அளவுக்கு அவுட்புட் வரும். செமையாக இருக்குது. ஸோ இப்போ பழைய இப்போ வந்து என்னதான் அந்த கனெக்டர் போட்டாலும் அந்த அளவுக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன் நான். இல்லை, இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து என்னன்னா, இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. நான் வந்து இங்கே டாக்குமெண்ட் பண்ணுறது எல்லாமே என்னென்னா, நம்ம மக்களும் அதை புரிஞ்சுக்கணும். நான் டாக்குமெண்ட் பண்ணுறது பூராவுமே என்னோட அனுபவத்தை நான் வந்து வீடியோவில் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் டேக் இருக்கா? இதில் ஆமாம், இதில் இருக்கு. இதில் இருக்க கேபிள் எப்படி கேபிளில் இருக்கு. இந்த கேபிள் எப்படின்னா சில்வர் கோட்டட் கேபிள். கொஞ்சம் அந்த டேட்டா கண்டக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து இவங்களோட எய்மாக இருக்கும். ஸோ அதான் இந்த அனுபவத்தை தான் நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணுறோமா. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு சேனல் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க எதாவது ஒன்றத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அதை நம்ம வாங்கணும், இல்லை நம்மளும் அதை பண்ண சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. ஒரு அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தை வந்து எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோலாம் எப்படி நம்ம ப்ரோ எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க, ஃபோனில் பட்டன் போயிருது, அந்த பட்டனை வந்து இவரே வீட்டில் மாற்றும் போது டாக்குமெண்ட் பண்ணுறாரு, அதை வீடியோ அதை பார்த்து அதுக்கான தேவை இருக்கவங்க வந்து அதை வந்து மாற்றிப்பாங்க. அவ்வளோ அப்படிதான் யூடியூப். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாரும் ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா ப்ரோ, இது வந்து எப்படின்னா இது ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து மானிட்டைஸ்ட் பிளாட்ஃபார்மாக மாறி இப்போ அது ப்ரொஃபஷனாகவும் மாறுது தெரியுது. ஸோ அப்போ ப்ரொஃபஷனாகவும் மாறும்போது என்ன ஆயிடுதுன்னா, நார்மலாக சேட்டிலைட் அதில் வந்து இப்போது இருக்கிற சேனல் சொல்கிற சேட்டலைட் டிவிஸ் எல்லாருமே வந்து எப்படி அவங்களுக்குன்னு ஒரு அல்காரிதம் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்களோ, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணால் சஸ்டெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ அதிகமாக பேர் கம்பீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா, பிராண்ட்ஸும் அவங்களோட ப்ராடக்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு மீடியா, சோஷியல் மீடியாவில் இதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் வந்து ஒரு கிரியேட்டர் கையில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, அவங்க சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை சூஸ் வைஸ்லி. கரெக்ட் தான். அப்படி சப்போஸ் ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அதையும் ஷுட் பி ரிப்போர்ட்டட். இதுதான் வந்து இங்கே ஹைலைட்டே தவிர. பட் எனக்கு புரியல, ஏன்னா இப்போ நம்ம எல்லா ப்ராடக்ட்டையுமே நம்ம வாங்குறதா இருந்தால் இமேஜின் பண்ணி போகிறீங்க, எவ்வளோ வாங்க முடியாது தான். அப்படியே வாங்கினாலும் விற்கும் போது எல்லாருக்கும் பேராசை இருக்கும். நான் இப்போ நம்ம ப்ராடக்ட் வாங்கி கவர் பண்ணிட்டு விற்கிறேன்னா, எத்தனை பேர் முன் வந்து நான் 95% ப்ரைஸ்க்கு வாங்கிக்கிறேன், பரவாயில்ல நீங்கள் கவர் பண்ண தானே வாங்கினீங்கன்னு சொல்ல போகிறாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் எப்படி போவோம்னா, 50% கிடைக்க வாய்ப்பு இருந்தால் சமல்ல அப்படின்னு தான் தோணும். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணும். நான் வந்து உடனே அப்படியே நான் மட்டும் நான் விற்றா நல்ல ரேட்டு போனோம், மற்ற விற்றா அப்படிலாம் இல்லை. பட் ஃபேக்ட் அதுதான், எல்லாருக்குமே அந்த சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். பெரும்பாலும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா, அதேமாதிரி ஐஎம் வீடியோ போடும்போது என்ன ப்ரோ நிறைய ஐஎம் வீடியோவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இது புதுசாக ஃபீல் ஆகுது. பட் எனக்கு என்னென்னா, ஒரு ஐஎம் அதை டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லுவாங்க, எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே அதே ப்ராடக்ட்டே வித்தியாசமாக இருக்கும். ஃபோன்ஸும் அதனால தான் நம்ம மல்டிபிள் ஃபோல்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா எப்படின்னா ஒரு ஃபோன் தான், இப்போ பார்த்தசாரதி ப்ரோக்கு ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு சில விஷயம் சொல்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல சுடர உட்கார வச்சா என்ன பண்ணுறான் தெரியுமா, லாக் வீடியோ எடுத்து பார்த்தேன். நான் இப்போ போயிருந்தேன் ஒரு இடத்துல, இப்போ நம்மளதுல ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணாங்களே, என்னது ப்ரோ அந்த ஃபன் ஜோன் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். எங்கே ப்ரோ? அதான் அந்த பிளாக் தண்டர் இருந்தது ஊட்டியில், அந்த மாதிரி நம்ம ஊரில் என்னது ஒண்டர்லாவா ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அது ஏதோ போயிருக்கான் போல. அதை போய் வீடியோ எடுத்துட்டு ஒரு நிமிஷம் வீடியோ கூட கிடையாது, அது ஃபுல்லாக லாகில் எடுத்து உட்காந்து பொறுமையாக கலர் கரெக்ட் பண்ணி வீட்டில் உட்காந்து எடிட் பண்ணி அனுப்புனா செம்மையாக இருந்துச்சானா. பட் இப்போ அவனை கேட்டால் நீ ஏன்டா 16 ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்க அப்படின்னு கேட்டால், முன்ன சொன்ன கதைக்கும் இப்போ அவன் யூஸ் பண்ண அடுத்தடுத்து வேற விஷயம் யூஸ் பண்ணுறதுனால இப்போ அவன்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறான்னா, நான் லாக் வீடியோ எடுப்பேன் அப்படிங்கிறா. அப்படியே ஒரு ஆட் டைரக்டர் அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். டேய்
மேபி அவங்க யூடியூப் எதனா வச்சிருந்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா அதுவும் சப்ஜெக்டிவ் இல்லை ப்ரோ. நம்ம பாருங்க இன்னைக்கு எதை எடுக்கிறோமா ஒரு லாக்ல எல்லாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா ஒவ்வொரு யூஸருக்குமே ஒரே ஃபோனே பல கண்ணோட்டத்தில் இருக்கு. ஒருத்தனை கேட்டால் நான் கேம் ஆட வாங்குறேங்கிறான், இன்னொருத்தனை கேட்டால் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்குறேங்க, இன்னொருத்தரை கேட்டால் நான் வந்து படம் பார்க்கறதுக்கு தான் வாங்குறேன். அப்போ ஒவ்வொருத்தருமே என்ன ஆகுதுன்னா ஒரே ஃபோன் தான் வாங்குறாங்க, வேற வேற கண்ணோட்டத்தில் வாங்குறாங்க. இப்போ இதுல இருந்து கிடைக்கிற அவுட்கம் என்னன்னு பார்த்தா படம் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தரோட தாட்ஸ் வந்து மேட்ச் ஆகும். ஓ அப்போ படம் பார்த்தா உங்களுக்கு 20 ஹவர்ஸ் எஸ்ஓடி கூட வருமா ப்ரோ, ஆஃப்லைனில் வச்சு பார்த்தா அவ்வளோ வருமா? ஆமா. அப்போ ஓகே எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர் ப்ரோ, நான் எங்கேயா ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு என் வேலை. அப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது படம் பார்க்கறதுக்கு இந்த ஃபோன் ஓகே தானே அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைச்சிருது. இதுவே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும், லாக்ல வீடியோ எடுக்கணும், ஆஃபீஸில் வந்து நான் மீடியா சைடில் ஒர்க் பண்ணுறேன், ஐடிலே தான் இருக்கே ப்ரோ. எல்லா ஐடி கம்பெனிலையுமே தனியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டிங் சைடில் மீடியான்னு ஒரு டீம் உட்காந்துருக்கும். அது வந்து கம்பெனிக்குள்ளே நடக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா சோஷியல் போஸ்ட்டில் போடுறது, அப்புறம் அந்த லிங்க்டின் எல்லா இடத்துலையும் போடுறது. அப்போ எடுத்துட்டு அதை எடிட் பண்ணி தான் அவங்களும் போடுவாங்க. அது ஒரு டீம் இருப்பாங்க தனியாக உட்காந்துட்டு அப்பப்போ பேம்ப்ளெட் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டீம்ல இருக்கிற ஒரு பையன் என்ன எதிர்பார்ப்பான் அப்படின்னா, அப்போ லாக் வீடியோ எடுத்து எடிட் பண்ணா நல்லா இருக்குமான்னு எதிர்பார்ப்பான். அப்போ அவன் வந்து சுடர் மாதிரி ஒருத்தர் வந்து இங்கே அதை ஷேர் பண்ணும்போது சூப்பர் எனக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அப்போ இந்த கான்டெக்ட்காக தான் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து சில வீடியோக்களில் பதிவு பண்ணுற மாதிரி ஆயிடுது ஒரே ப்ராடக்ட்டுக்கு. வேற வேற ஒப்பீனியன்ஸ் வரும். ஸோ அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க லைஃபும் இதுவும் நல்லா வரும் ப்ரோ. இது கண்டிப்பாக வரும் ப்ரோ. இது நார்மலாக இந்த ஐஎம் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா இதுதான் ப்ரோ ரீசனு. இந்த மாதிரி ஆமா இன்கேஸ் கேபிள் ஏதாவது ஆகுது, எங்கே ஏதாவது உடையுதுன்னா நல்ல இன்னும் குவாலிட்டியான கேபிள் வாங்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் டிடி ஹைஃபையோட கேபிள் ப்ரோ ஒன்று, டைப் சி கேபிள் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒன்று, அது நம்ம கௌதம் ப்ரோட்ட தான் இருக்குது. அதை போட்டதுக்கு அப்புறமே ஒரு பெரிய சேஞ்ச் இருந்தனால தான் அதை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம். ஏன்னா அந்த கேபிள் போட்டதுமே பவர் டிரைவ் பண்ணுறது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஃபோன்லேருந்து பவரை எடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது, நல்ல பவர் கொடுக்குது. அப்போது டிரான்ஸ்ஃபார்மரோட ரோல் மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் எடுக்கிற பவரை நல்லாவே தள்ளி விட்டுச்சு. கேபியர்னு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் நம்ம ஐஎம் கவர் பண்ணோம். அதில் போன் கண்டக்ஷன் டிரைவர் உண்டு, இதுலேயும் போன் கண்டக்ஷன் இருக்குது, அதுலேயும் போன் கண்டக்ஷன் உண்டு. அதில் போன் கண்டக்ஷன் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அதுல இருந்து அந்த பிளாக் கலர் கேபிளை விட இந்த DDI-5 2900 கேபிள் மாட்டின உடனே தனியாக கெட்டுச்சு ப்ரோ. அப்போ கேபிள் குவாலிட்டி எவ்வளோ முக்கியம் பாருங்களேன். அப்போ இந்த சப்ஜெக்டும் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணல. ப்ராடக்ட் வாங்கிட்டு எனக்கு ஆடியோ நல்லா இல்லைன்னு நினைப்பாங்க ஒரு சிலர்லாம். ஏன்னு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் கேபிள் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நம்ம இன்னும் அவங்க எந்த டிவைஸ்ல யூஸ் பண்றாங்கன்னு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க V40 ஒன் ஆஃப் த கிளாசிக் ஃபோனு, V40, V30, V50, V60 இது எல்லாமே வந்து டெரர் ஃபோன் ப்ரோ மியூசிக் ஆஸ்பெக்ட்ஸில். பட் ஒரு இந்த ஃபோனுக்கு மத்தியிலையும் N91 மாதிரியான ஒரு ஃபோனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணும். ஸோ அப்போ அந்த மியூசிக் அப்படின்னு வரும்போது அதுக்கு ரிலவெண்ட்டான ஃபோன்ஸை வந்து கரெக்டாக நம்ம ஆப்டாக சூஸ் பண்ணி அதில் ஐஎம்ஐ கனெக்ட் பண்ணி நம்ம லிசன் பண்ணோம்னா தான் ரிசல்ட் கிடைக்கும். அதை விட்டுட்டு கையில் வந்து ஒரு ரெட்மி இருக்கு, இல்லாட்டி ஒரு நார்மல் ரியல்மி இருக்கு, என்ட்ரி லெவல் ஃபோன் ஒன்று இருக்கு அப்படின்னா அது டிரைவ் பண்ண அது அதனால முடியாது. அதுவும் இப்போ டைப் சி அது ஒரு கோலரா வேற இருக்கு. ஃபிளாக்ஷிப்லேயே டைப் சி நல்லா இல்லையே நிறைய ஃபோன்ல. கண்டிப்பாக இது வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம மக்கள் யோசிக்கணும். இப்போ அதெல்லாம் தாண்டி தான் ப்ரோ அந்த டைப் சி போர்ட்டில் அடிக்கடி ஐஎம் சொருகி எடுத்தா டைப் சி போர்ட் டேமேஜ் ஆகுதுன்ட்டு இப்போ அதனால தான் என்ன மாதிரி கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா எப்படியெல்லாம் நம்மளால ஒயர்லெஸ் டேக் சோர்ஸ் பண்ண முடியும், பெஸ்ட் ஒயர்லெஸ் டேக் என்னன்னு நம்ம எங்கேயே தேட ஆரம்பிச்சாச்சு. அதுதான் கௌதம் ப்ரோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாருன்னா ஃபியோவோட ஒரு டேக் ஒன்று வாங்கியிருப்பாரு. அது செமையாக இருந்துச்சு. அதை கவர் பண்ணி நேற்று முந்தினால தான் வீடியோ போட்டிருக்கோம். அதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் வரைக்கும் இருக்கு. இப்போ டிவைஸ்லேருந்து அது ப்ளூடூத் கனெக்ட் ஆகி அந்த டிவைஸ் வந்து இதை டிரைவ். ஆமாம் இதை நாங்கள் போட்டோம். சூப்பர் வால்யூம். ஓகே ஓகே. அது எப்படி வந்ததுன்னா எல்டாக் இருக்கு, ஆப்டெக்ஸ் இருக்கு, ஏஏசி இருக்கு, LHDC மட்டும் இல்லை. பட் செமையாக இருக்கு. 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் பிளேபேக். அப்போ காஸ்ட் ஏரியா கூட அதில் கனெக்ட் பண்ணிட்டு செம்மையாக இருக்கும் போலி அவுட்புட். ஆமாம் அவுட்புட் அப்படியே மாறிடும். ஏன்னா காரில் வந்து கொஞ்சம் பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க ஸ்டீரியோ. ஆமாம் இதை கனெக்ட் பண்ணா இன்னும் நல்லா அவுட்புட் கண்டிப்பா செமையா இருக்கும். இப்போ உங்க LGல இருந்து சப்போஸ் நீங்க பண்றீங்கன்னு இப்போ உங்க கார் வந்து ஒரு ப்ளூடூத்ல ரிசீவ் பண்ணுது, LGல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா உள்ள போய் அந்த டைரக்ட் அந்த இது இருந்தது பாத்தீங்களா, DTX போயிட்டு அதுல ஸ்டீரியோன்னு ஒன்று இருந்தது பாத்தீங்களா, உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு. செம்ம டிஃபரன்ஸ், சான்ஸே இல்ல. செம்ம டிஃபரன்ஸ். இப்போ நீங்க அதை கார்ல போட்டீங்கன்னா செம்மையா இருக்கும், பயங்கரமா தெரியும். லெஃப்ட் ரைட் கார்ல தனியா கத்திட்டு. ஆமா ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது அடிக்கடி வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா ஸ்கூலில் எப்படி சிம்பிள் இது வந்து கலாய்க்கிறதுக்கும் சொல்லலாம், அதில் இருக்க உண்மையும் நம்ம ரியலைஸ் பண்ணோம். சத்யராஜ் வருவார் இந்த படத்தில் நண்பனில், அந்த இஸ்திரி போடுற பையன் சொல்லுவான்ல அந்த முட்டை கதை, அவர் சொல்லும் போது அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் ரியாலிட்டி என்னன்னா வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் அவர் ஏன் அந்த இதே சொல்கிறாருன்னா ரிப்பீட்டடாக அதான் நடக்குது. அண்ட் இங்கே வர பசங்க வந்து படிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வச்சு நீங்கள் வெளில போனீங்கன்னா நல்லா இருப்பீங்கிறதுக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு அதுதான் வேலை.
ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, நாம டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லயும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் திரும்ப திரும்ப ஒரு சில இன்ஃபர்மேஷன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அது எதுக்குன்னா, கன்சியூமர் மைண்ட்ல போய் அது சேரணும். ஏன்னா அவ்வளோ ஃபோன்ஸ் வெளியில இருந்தாலும் கன்சியூமருக்குன்னு ஒரு சில ஃபோன்ஸ், ஒவ்வொரு செட் ஆஃப் கன்சியூமர்ஸ்க்கு ஒவ்வொரு செட் ஆஃப் ஃபோன்ஸ் வந்து ஆப்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா அந்த இத்து போன 9B இருக்கு இல்லையா, இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு 10A, அதுக்கு பேர் தான் 9B பிக்சல் 10A. ஏன்னா 9A தானே திரும்ப வந்திருக்கு, அதனால 9B இருக்கு. ஆமா, அதனால நாங்கள் செக்ஷன் மாத்திட்டோம், அதை 9Bல உட்கார வச்சிட்டோம். ஸோ அந்த ஃபோனே இப்போ எடுத்துக்கிட்டாலும் அடுத்து இப்போ இந்த வருஷம் தீபாவளி டைம்ல ஆஃபர்ல வரும் ப்ரோ, அதுவும் 35,000 34,000 வரும். இப்போ அந்த ஃபோன் வந்து அந்த பிரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்கும்போது யாருக்கு வாங்குறோன்னு இருக்கு. இப்போ 16E வந்து எல்டர்ஸ்க்கு வாங்குறேன்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு. இப்போ 16E அவங்க அப்பா அம்மாவுக்கு வாங்குறேன்னு சொல்லக்கூடிய அதே நண்பர் இப்போ இன்கேஸ் ஆண்ட்ராய்ட் கையா இருந்தாருன்னா அப்போ அவருக்கு வந்து 9A 10A எல்லாம் வந்து பயங்கரமான ஃபோனா இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் உட்காந்துட்டு முரண்டு பிடிச்சிக்கிட்டு என்ன இதெல்லாம் ஒரு போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஏன்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அது. கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ப்ரோ ஆப்பிள் சேல் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா எனக்கு ஹாப்பி. ஒன்று, ரெண்டாவது வந்து 7 வருஷம் அப்டேட்டுங்கிறான், ஏதோ ஒரு அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு இருப்பான், செக்யூரிட்டி பேட்ச் அது வரும், ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஏதோ செக்யூரிட்டி பேட்ச் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா? நம்ம கையில தான் இருக்கு. இதையும் பல தடவை சொல்லியாச்சு. செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் இல்லை, ஐஃபோனா இருந்தாலும் சரி, எந்த ஃபோனா இருந்தாலும் சரி, வரக்கூடிய லிங்க்ல வந்து மலிஷியஸா இருந்ததுன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனா முடிஞ்சு போச்சு. மலிஷியஸ் லிங்க் எவ்வளவு வருது ப்ரோ இப்பலாம்? ஆமா ப்ரோ, இப்போ ஏதோ டிராஃபிக் சலானு ஆமா, நீங்க வேற சொன்னீங்கல்ல, எனக்கே உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன்ல, உங்களுக்கு வந்துதா? நிறைய பேர் நம்ம சர்க்கிள்ல வந்திருக்கு. இதுல ஒருத்தருக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா, ஏதோ கார் எடுத்துட்டு போனேன், அவர் வீட்டுல காரே கிடையாதான், என்னென்னமோ வருது. இது ஒண்ணு. அப்புறம் நம்ம வீடியோலயே கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அதுன்னு சமஜோக்கு, எந்த பேங்க்ல அக்கௌண்டே கிடையாதுடா, கால் வந்து சொல்றானுங்களா ஏதோ இந்த மாதிரி இது வச்சிருக்கீங்களா, இல்லாட்டி பேங்க்லயே அக்கௌண்ட் இல்லடா. ஆமாங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க, எதுவும் லிங்க் கிளிக் பண்றாதீங்க, அவ்வளவுதான். ஆமா, அப்போ லிங்க் கிளிக் பண்ணி பர்மிஷன் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரோ அந்த இடத்துல ஆப்பிளோட செக்யூரிட்டி இல்ல, இல்லாட்டி ஆண்ட்ராய்டோட செக்யூரிட்டி என்ன எல்லாம் பல்லு இழிச்சிரும்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஆப்பிள் எல்லாம் வந்து இந்த ரிமோட்லாம் வந்து எடுக்க முடியாது, அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. இப்போ எல்லா டிவைஸ்லயும் ரிமோட் எடுக்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. எஸ்எம்எஸ் ஆக்சஸ் பண்ணலாம், லொகேஷன் ஆக்சஸ் பண்ணலாம், போட்டோஸ் ஆக்சஸ் பண்ணலாம். அது ஏன் வந்துச்சுன்னு பார்த்தா கார்ப்பரேட்ல தேவைப்படுதுங்க. ஆமா, ஒர்க்குக்கு தேவைப்படுதுங்க. அப்போ ஒர்க்குக்கு வேற வழி இல்லாம ஆப்பிளும் வந்து அந்த ஓபன் பண்ணி விடணும் அந்த டோர்ஸ்லாம். இப்போ அதை க்ளோஸ் பண்ண என்ன இடம் தெரியுமா, அந்த ரிலேட்டடான டைம் அந்த டொமைன்ல இருக்கிற எல்லாரும் இதை வாங்க முடியாம போயிடும், இவனுக்கு மார்க்கெட் லாஸ்ல. ஆமா, ஏன் இதுதான் முன்ன வந்து என்ன பண்ணிட்டு இருந்தானா, இவன் சூப்பரா பண்ணிட்டு இருந்தான், பிளாக்பெர்ரி. அவன் வந்து கார்பரேட்டுக்குன்னு தனியா வந்து கேமரா இல்லாத போனே வித்துட்டு இருந்தான் எல்லா வருஷமும். ஆமா, கடைசி வரைக்கும் Q10 C10 Q5 அதெல்லாம் பார்த்தாலும் கூட கேமரா இல்லாம இருக்கும். ஏன்னு பார்த்தா நிறைய கம்பெனிஸ்ல ரூல் என்னன்னா, கேமரா ஃபோன் நாட் அலோடு. உள்ள வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டாங்கன்னா, ஆமா, ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் போட்டோ எடுத்தாங்கன்னா, ஸோ அந்த அளவுக்குலாம் கான்ஃபிடென்ஷியல் ஒர்க் இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆஃபீஸ்க்கே இந்த ஆப்பிள்லயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு ப்ரோ, இருக்கு கேமரா எல்லாம். ஆமா இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. இந்த ஆயில் ரீக்ல ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்களுக்கே கேமரா இல்லாத ஃபோன் தான் கொடுக்குறாங்க போல, நிறைய இருக்கு இந்த மாதிரி. ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதனால வந்து நீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸ், எண்ட் ஆஃப் த டே உங்களோட ப்ரிஃபரன்ஸ், உங்களோட தேவைகள். எக்ஸாக்ட்லி ப்ரோ, மறந்துடுது ப்ரோ. எனக்கு நான் வந்து இவ்வளோ பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமும் நானே மறந்து போய் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணுவேன். அப்புறமா இது பண்ணக்கூடாதுன்னு தானே போன வருஷம் நோட் பண்ணோம் அப்படி இருக்கும், பார்த்தா அதையே பண்ணியிருப்பேன். அதனால இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தில் ட்ராவல் பண்ணுறவங்களே ஒரு சில விஷயங்களை மறந்து மிஸ்டேக் பண்ணுறோன்னா, எப்பயாவது வந்து வாங்குறதுக்காக பார்க்குறவங்களாம் எவ்வளோ மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் அடிக்கடி நிறைய விஷயங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது, திரும்ப 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 அதே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. கரெக்ட் தான், ரைட்டு. ஸோ மொத்தம் ஒரு நல்ல அனுபவம், அதாவது பார்சாரதி ப்ரோவோட அந்த டேட்டா, அதோடு நம்ம இந்த வீடியோ முடிப்போம். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு வெளிப்பட்டுக்கொள்ள சிவபரணி, பார்த்தசாரதி. பார்க்கலாங்க. பாய் பாய்.